இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் நான் 3 அளவு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஹிப்பு, மேல் சுற்றளவு, பாடி உயரம் மட்டும்தான் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக போட்டு முன்னாடியே இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த துணியை வந்து நான் கரைப்பகுதி உள்ள மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நான் இந்த கரைப்பகுதி இல்லாத பகுதி எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இதோட ஷேப் வந்து வேறு மாதிரி வந்துடுது இல்லையா? ஸோ அதனால் வந்து கரைப்பகுதி உள்ள மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கரைப்பகுதி இருக்கிறதுனால ஹெம்மிங் பண்ணுறதுக்கு அளவாக மட்டும் நம்ம 1 இன்ச் அளவுக்கு ஒரு கேப் விட்டுக்குங்க. அடுத்தது கை குறிக்க போகிறேன். முதுகு மேல் பகுதியில் இருக்கணும். நான் 1.5 இன்ச் விடலை, ஏன்னா இது பிசுறு இருக்காது, அதனால் அப்படி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ரெடி அளவு அதே மாதிரி இங்கே ரெடி அளவு தையலுக்கு. இதை நம்ம பின் பண்ணிக்கலாம் நகராமல் இருக்கிறதுக்கு. இப்போ நான் இங்கே காமிச்சிருக்கிறபடி 4 பின்னு குத்தியிருக்கேன் பாருங்கள், இங்கே ஒன்று இங்கே ஒன்று. இப்போ நம்மளுக்கு இது மூவ் பண்ணாலும் அசையாமல் இருக்கும். ஏன்னா ஒரு டைம் நம்ம எடுத்துகிட்டு மார்க் பண்ணும்போது இது மாறி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ மாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி மார்க்கிங் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ பாருங்கள், இது கீழேருந்தும் நம்ம போட்டுட்டு வரலாம், மேலேருந்தும் போட்டுட்டு வரலாம். நான் இப்போ பின் பண்ணதுனால நான் மேலே போட்டுட்ருக்கேன் நகராமல் இருக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இப்படியும் சொல்கிறேன் பாருங்கள். இதுலேருந்து ஒவ்வொரு கையாக எடுத்து இப்படி மார்க் பண்ணிகிட்டே வரணும். அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இது கரெக்டாக நம்ம ஒவ்வொரு டைம் எடுத்துகிட்டு வைக்கும்போதும் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அப்போ தான் அளவு மாறாமல் நம்மளால் கொண்டு வர முடியும், பிசுறு எதுவும் இல்லாமலும் இருக்கும். இப்போ நம்ம அப்படி போட்டாலும் கரெக்டாக தான் வரும், ஆனால் சில பேருக்கு அது, இப்போ எனக்கே அது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக போயிடுது. நம்ம கட்டவிரல் ஃபீல் பண்ணி அதுக்கு கீழே நம்ம மார்க் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கையை 1 இன்ச் தள்ளி தான், நம்ம ஒரு நூல் தள்ளி தான் வைக்கிறோம், அதனால் ஃபீல் பண்ணி கொண்டு வாங்க. இப்போ பாருங்கள், நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இது மேலேயே நம்ம முதல்ல வந்து மார்க் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ பாருங்கள், இது வரைக்கும் கொண்டு வந்துட்டு இப்போ அதை நம்ம என்ன பண்ணிடணும்னா, தையலுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா நீங்கள் எந்த அளவுக்கு விட்டு தைப்பீங்களோ, 3 பாயிண்ட் வைப்பீங்கன்னா 3 பாயிண்ட், 1/4 இன்ச்சில் தைப்பீங்கன்னா 1/4 இன்ச்சு, இல்லைன்னா 1/2 இன்ச்சு, இப்படி கொண்டு போங்க. ஓகேவா? கொண்டு போயிட்டு இப்போ நான் வந்து ஆர்ம் ஹோலை அளக்குறேன். ஓகே, ஆர்ம் ஹோல் அளக்கும்போது திருப்பிக்கிட்டு, ஏன்னா சில சமயம் அப்படியே வச்சு எடுக்கும்போது பேக் ஒரு அளவு இப்படி வந்துடுது. ஸோ இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா இழுத்து விட்டு பாருங்கள். ஸோ கரெக்டாக இப்படி வச்சு எடுக்கும்போது எனக்கு 8 இன்ச்சு நம்மளுக்கு கிடைக்குதுமா. ஸோ இந்த 8 இன்ச்சு தான் வந்து ஆர்ம் ஹோல். எழுதிக்கலாம், அதெல்லாம் 8 இன்ச்சு. ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ணோம் இல்லையாப்பா, இதில் இந்த 8 இன்ச்சு இருக்கான்னு பார்த்து மார்க் பண்ணுங்கள். இங்கே வந்திருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், வெட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கை வெட்டுறதுக்கு முன்னாடியெல்லாம் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். இப்போ இது கரெக்டாக இருக்குது இல்லையா? ஸோ இப்போ எடுத்துடலாம். இதை 2ஐயும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு எவ்வளோ இன்ச்சு கரெக்டாக விடுறீங்களோ அதே தான் பாடியிலும் இருக்கணும். அது நல்லா கால்குலேட் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு விட்டுருக்கேன் எக்ஸ்ட்ரா. இங்கேயும் அதே மாதிரியே 1.5 இன்ச்சு. அதுக்கு எக்ஸ்ட்ரா விட தேவையில்லை. பயமாக இருந்தது அப்படின்னா 2 இன்ச்சு கூட விட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இப்போ இதை அப்படியே நம்ம வெட்டி எடுத்துடலாம். வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு கை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து க்ளோஸ் பகுதி, ஓப்பன் சைடு, அதெல்லாம் நல்லா கரெக்டாக பார்த்துக்குங்க. ஏன்னா ஆரம்பத்தில் வெட்டும்போது நம்ம இதெல்லாம் கவனிக்காமல் க்ளோஸ் பகுதியை விட்டுட்டெல்லாம் வெட்டுவோம். நிறைய ஜாக்கெட் நாங்கள்லாம் வேஸ்ட் பண்ணிடுவோம் அந்த மாதிரிலாம். ஸோ இதுக்கு ஸ்ட்ரைட்டாக வெட்டினாலும் சரி, கிராஸாக வெட்டினாலும் சரி, போட்டு இந்த 8 இன்ச்சுக்கிட்ட ஒரு கட்டு கொடுத்துக்குங்க.
இதுக்கிட்ட ஒரு கட்டு கொடுத்துக்குங்க, அவ்வளோதான். ஸோ இவ்வளவு தான். கை வந்து இப்படி தான் வெட்டணும். ஓகே, இது வந்து நார்மல் ப்ளவுஸ் தான். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ரெண்டாக விரித்து போட்டுட்டு லைனிங்கில் நான் எதுவுமே வந்து தைக்கும்போது தான் அந்த இது கொடுத்துப்பேன், குடஞ்சி விடுறது. இதுலேருந்து கொஞ்சம் கேப் விட்டு கொண்டு வந்துட்டு பாருங்கள், இப்படி கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து முடிச்சிருங்க. இதுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு முன்னாடியே முடிச்சிருங்க. மீன் ஷேப் மாதிரி கொண்டு வந்து முடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ அதை வெட்டி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான். பண்ணிவிட்டு இப்படி 2 கோடு போட்டுக்கணும். எந்த பக்கம் நம்ம அடையாளப்படுத்துறதுக்காக இல்லை, நாச் பண்ணவும் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கணும் கை. அவ்வளோதான். இப்போ நம்ம கை வெட்டியாச்சு. அடுத்தது பாடி வெட்டுறது எப்படின்னு பார்த்துக்கலாம்.